viewers, welcome to hashtagfood. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கிர்னி பழம் ஜூஸ். பை அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிர்னி பழம் ஜூஸ் இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இதோட 5 பெனிஃபிட்ஸ் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதை சாப்பிட்டா இதோட பயன்கள் அதை தான் இப்போ சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த கிர்னி பழம் இதோட இங்கிலீஷ் பேர் வந்து கேண்டலூப்ஸ், மஸ்க் மெலான் சொல்லுவாங்க, ராக் மெலான் சொல்லுவாங்க, ஸ்வீட் மெலான் சொல்லுவாங்க. இதெல்லாம் இதோட அதர் நேம்ஸ். இது வந்து ஒபிசிட்டி இருக்கிறவங்க இந்த ஃப்ரூட்டை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் டயட்டில் இருக்கும் போது. அடுத்து இது வந்து விஷனுக்கு, அதாவது பார்வைக்கு ரொம்ப பெனிஃபிட் தரும். இது ரொம்ப ஹெல்த்தியான விஷன் வந்து வச்சுக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம ஸ்கின்ஸை வந்து ரொம்ப நல்லா பாதுகாத்துக்கும், மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கும், நல்லா ரேடியன்ட் தரும். இந்த ஃப்ரூட் வந்து நம்ம ஸ்கின்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் விட்டமின்ஸில் ஃபாலிக் ஆசிட் அப்படின்ற இது வந்து இதில் ரொம்ப நிறைய இருக்குது. அதை ப்ரெக்னென்சி அப்போ வந்து ஃபாலிக் ஆசிட் அப்படின்ற டேப்லெட் தான் நம்மளுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதில் உள்ள பெனிஃபிட்ஸ் வந்து இந்த பழத்தில் வந்து நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ப்ரெக்னென்சி இருக்கிறப்ப இந்த ஃப்ரூட் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இப்போ இந்த ஜூஸ் எப்படி செய்கிறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நான் 2 கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த உள்ளே இருக்கிற விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். அப்புறம் தோலெல்லாம் பீல் பண்ணிவிட்டு அந்த பழத்தை மட்டும் கட் பண்ணி நம்ம ஜூஸரில் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதோட தோலெல்லாம் எடுத்தாச்சு. இது உள்ளே இந்த சீடெல்லாம் எடுத்து இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம ஜூஸரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பழத்து கூட நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் 200 ml பால் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால். பச்சை பால் வேணும்னா நீங்கள் பச்சை பால் கூட ஆட் பண்ணிக்கலாம், காய்ச்சாத பால். இது கூட நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு தேவையான சுகர் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சர்க்கரை சேர்க்காமல் ஃபுல்லாக தேன் சேர்த்து கூட நீங்கள் இந்த ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இது ஜூஸ் எல்லாம் நல்லா பிளெண்ட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். நம்ம கிர்னி பழம் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஹெல்த்தி. சம்மருக்கு இந்த பழம் ரொம்ப சீப்பாக கிடைக்கும் மார்க்கெட்டில். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வேறு ஒரு ஈஸியான ரெசிபியும் ஹெல்த்தியான ரெசிபியோட மீட் பண்ணுறேன். பபாய் ஃப்ரம் சத்யா ஆனந்த். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.